இன்றைக்கி வாங்க ஆர்டர் லிஸ்ட்டு அப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு ஆர்டர் லிஸ்ட்டும் அப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் லிஸ்ட்டு எப்படின்னு இப்போ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அடுத்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. டெஃபினிஷனில் லிஸ்ட் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிஸ்ட்டையும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு HTML போட்டுக்கோங்க. HTML போட்டுக்கிட்டு ஒரு ஹெட்டிங் டேக்கு, அதுக்குள்ளே ஹெட்டிங் டேக்கு அப்புறம் ஒரு பாடிக்குள்ளே தான் நம்ம எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எழுதணும். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் போட்ட எல்லா டேக்கையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு H1க்குள்ளே யூஎல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அன்ஆர்டர் லிஸ்ட்டு. யூஎல்னால் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டேக் வந்து யூஎல். நீங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு டேக் யூஸ் பண்ண முடியாது, யூஎல் தான் யூஸ் பண்ண முடியும். அது கூட லிஸ்ட்டு போடுங்க. அன்ஆர்டர் அதுக்குள்ளே லிஸ்ட்டு. உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வேணும், இப்போ நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க. இப்போ நான் வந்து நம்ம ரெசிபி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறதெல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன தேவை, இதெல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டு அப்புறம் யூஎல்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் HR உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன எப்படி செய்ய போகிறீங்கங்கிறத ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன பொருள் வேணும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அடுப்பை பற்ற வைப்பீங்களா, அப்புறம் அடுத்து அடுப்பை பாயில் பண்ணுவீங்க, அதுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்ததெல்லாம் ஒரு ஆர்டராக வந்திருக்கு. என்னென்ன பொருள் வேணுங்கிறதெல்லாம் ஆர்டரில் வந்துருச்சு. நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது வந்து அன்ஆர்டரில் வந்திருக்கு. ஓகே சாரி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது ஆர்டரில் வந்திருக்கு. நம்ம என்னென்ன பொருள் தேவைங்கிறது அன்ஆர்டரில் வந்திருக்கு. மேலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அன்ஆர்டர் லிஸ்ட்டு, கீழே பார்க்குறது ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேங்களா? என்னென்ன தேவை மேலே இருக்கிறது ஆர்டரு, இது கீழே இருக்கிறது அன்ஆர்டர். எப்படி செய்ய போகிறோங்கிறது அன்ஆர்டர். ஓகேங்களா? இதுதான் ஆர்டர் மற்றும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும்.